என் வீடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அதிரடி மாற்றம். அதே போன்று காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிப்பு. என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கு நேற்று வேட்பாளர்களை அறிவித்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை. அந்த 9 தொகுதிகள் வேட்பாளர்களில் தர்மபுரி தொகுதிக்கு தர்மபுரி மாவட்ட செயலாளர் அரசாங்கத்தின் பெயரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நேற்று அறிவித்தது. ஆனால் திடீரென்று நேற்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்மபுரி தொகுதி வேட்பாளராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியாரும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதலில் அறிவிக்கப்பட்ட 9 வேட்பாளர்கள் பட்டியலில் சௌமியா அன்புமணி அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் ஏற்கனவே பல முறை உத்தேச வேட்பாளர் பட்டியலில் சௌமியா அன்புமணி அவர்களின் பெயர்தான் தர்மபுரி தொகுதியில் இடம்பெற்றது. நமக்கும் தலைமையில் இருந்து அப்படித்தான் செய்திகள் கிடைத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தர்மபுரி மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் மீண்டும் திடீரென்று அரசாங்கம் அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக திகழ்கின்ற தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில ஏற்கனவே கடந்த கால வரலாற்றை நாம் பார்த்தோமேயானால் 4 முறை தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிகபட்சமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்ற தொகுதி தருமபுரி பாராளுமன்ற தொகுதி, 4 முறை வெற்றி பெற்ற தொகுதி. அதே போன்று 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற தொகுதி என்றால் அது சிதம்பரம் தொகுதி. கடந்த 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் மருத்துவர் செந்தில், திமுகவின் வேட்பாளர். ஆனால் இந்த முறை இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் களம் என்பது மிகவும் முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஆளுகின்ற இயக்கமான திமுகவிற்கு மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருப்பதால தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் இப்பொழுது எம்பியாக இருக்கின்ற செந்தில்குமார் அவர்கள் பல இடங்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்றதோடு சரி, மீண்டும் அந்த எம்பி யார் என்பது கூட அந்த தொகுதியின் மக்களுக்கே தெரியவில்லை. அந்த அளவிற்கு தொகுதி எம்பியின் செயல்பாடுகள் இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சி தான் தர்மபுரி தொகுதியில் 100 விழுக்காடு வெற்றி பெறும் என்ற நிலை இப்பொழுது இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில 100 விழுக்காடு வெற்றி தான் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. ஆகையால 2024 பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியிலிருந்து வெற்றி பெறப் போகின்ற வேட்பாளராக சௌமியா அன்புமணி அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். அதே போன்று நேற்று காலை வேட்பாளர் அறிவிக்காமல் இருந்த தொகுதி காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நேற்று வேட்பாளர் அறிவிக்கவில்லை. நேற்று காலை 9 தொகுதிக்கு மட்டும்தான் வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகம் அறிவித்தது. அதன் பிறகு நேற்று மாலையில பாட்டாளி மக்கள் கட்சி ஜோதி வெங்கடேசன் அவர்களை காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு தனி தொகுதி. ஏற்கனவே அந்த தொகுதியில எம்பியாக இருப்பவர் 2019 பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று எம்பியாக இருப்பவர் செல்வம். இந்த முறையும் செல்வம் அவர்களுக்கே திமுக அங்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. அதே போன்று அதிமுகவிலும் ஏற்கனவே அங்கு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் செல்வாக்கு பெற்ற தொகுதியாக காஞ்சிபுரம் தொகுதி பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த முறை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கைகோர்த்திருப்பதால பாரதிய ஜனதாவிற்கும் கணிசமான வாக்குகள் காஞ்சிபுரம் தொகுதியில இருப்பதால இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் தொகுதியை கைப்பற்றும் என்பது 100 விழுக்காடு உறுதி என்று சொல்லுகிறார்கள் காஞ்சிபுரம் தொகுதி மக்கள். ஏற்கனவே காஞ்சிபுரம் தொகுதியில வெற்றி பெற்ற செல்வம் அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி வேட்பாளராகத்தான் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால்
திமுக ஆட்சி மீது இருக்கின்ற அதிருப்தி காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் மத்தியில பரவலாக நிலவுகிறது. திமுக ஏற்கனவே கடந்த கால 5 ஆண்டுகள்ல தொகுதிக்காக அவர் எதையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு வேட்பாளரை மீண்டும் திமுக எப்படி இங்கு நிறுத்துகிறது என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படிதான் காஞ்சிபுரம் தொகுதியின் இப்போதைய சிட்டிங் எம்பி இருக்கிறார். இந்த நிலையில தான் மீண்டும் காஞ்சிபுரத்துல சிட்டிங் எம்பிக்கு பாராளுமன்றத்தில் சீட்டை கொடுத்திருக்கிறது திமுக. பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் தொகுதியில முதல் முறையாக போட்டியிடுகிறது. வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் 10 பாராளுமன்ற தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் புரிந்து கொண்டு களத்தில் வீரியமாக செயல்படுங்கள். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற தொகுதி களம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற இந்த சிறப்பான களப்பணிகள் என்பது 5 ஆண்டுகளுக்கு பயன்பெறுவது. ஆகையால மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான முடிவை எடுத்திருக்கிறார். அற்புதமான வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை கொடுத்திருக்கிறது. ஆகையால இந்த வேட்பாளர்கள் மிகவும் முக்கியமான வேட்பாளர்கள். அதே போன்று யாருமே எதிர்பார்க்காத வகையில கடலூர் பாராளுமன்ற தொகுதியில இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களை களமிறக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று அரக்கோணம் தொகுதிக்கு வழக்குரைஞர் பாலு அவர்களை களமிறக்கி இருக்கிறது பாமக. அதே போன்று ஆரணி தொகுதியில கணேஷ்குமார் அவர்களை களமிறக்கி இருக்கிறது. இப்படி மிக மிக சிறப்பு வாய்ந்த வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி களமிறக்கி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் களத்தில் வீரியமாக செயல்படுங்கள். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 35 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தேர்தல் களப்பணிகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த 24 தேர்தல் என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை நமக்கு அமைத்துக் கொடுக்க போகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை ஈட்டுகிறோமோ அதுதான் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டில் மாற்றாக ஒரு மிகப்பெரிய விதையாக இது எழுந்து நிற்க போகிறது. இதை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களுக்கு நான் மேற்கோள் காட்டுவது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பறித்த திமுக, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்த திமுக அதிமுக, இந்த 2 இயக்கங்களையும் தூக்கி நீங்கள் குப்பை தொட்டியில போடுங்க. இதை நீங்கள் செய்ய தவறினால் மீண்டும் உங்களுடைய எதிர்கால தலைமுறைகள் 2-3 தலைமுறைகளை பின்னோக்கி இழுத்து சென்றுவிடும் இந்த திமுகவின் ஆட்சி அதிகாரம் என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அன்பு உறவுகளே. இந்த தேர்தல் என்பது பாமகவிற்கு மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் பயன்படுத்துகின்ற உங்களின் வாக்கு என்பது உங்களின் வாழ்வியலின் உரிமையை மீட்கின்ற வாக்கு என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.